நாம் இன்றைக்கி என்ன ஐடியா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா. கிராஃப்ட் போட்டே வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் திருப்பி வந்திருக்கேன். ஸோ டீச்சர்ஸ் டே வந்து செப்டம்பர் 5 தான். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பண்ணும்போது கரெக்டாக ஒழுங்காக வராது, அப்படி இல்லாட்டி நம்மகிட்ட திங்ஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போவே வந்து வீடியோ போடுறேன். ஸோ வாங்க டீச்சர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்காக ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுக்கும்போது அவங்க இதை வந்து உள்ளே வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த முன்னாடி வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ப்ளைனாக A4 மாதிரி சைஸில் இருக்கும். ஸோ பின்னாடி வந்து ஒரு மாதிரி அட்டை மாதிரி ஒரு மாதிரி க்ரே கலரில் இருக்கும். ஸோ கேமராவில் கரெக்டாக தெரியலை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒயிட் கலரில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை வந்து கோன் ஷேப்பில் நம்ம வந்து மடக்கிக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பொக்கே தான் பண்ண போகிறோம். டீச்சர்ஸ் டேக்கு வந்து கடையிலேருந்து ஏதாச்சும் பென், அந்த மாதிரி ரெட் பென், ப்ளூ பென், பிளாக் பென் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐடியாவை நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். ஓகே வாங்க பார்ப்போம். ஸோ நான் அதுக்காக இந்த பேப்பரை கோன் ஷேப்பில் மடக்கி எடுத்துக்க போகிறேன். ஓகே, நான் வந்து இப்போ கோன் ஷேப்பில் வந்து மடக்கிட்டேன். உள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிக்காதீங்க. உள்ளே வந்து எப்படி இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா உள்ளே வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் அதை வச்சுலாம் கவர் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கோன் ஷேப்பில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ன ஆகக்கூடாது, இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இருக்குல்ல, இதில் வந்து கேப் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஒரு பொக்கேவோட பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக சுருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கிறேன். சுருட்டி நல்லா பால் மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பஃப்னு நிற்கட்டும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் இடத்த வந்து அடைக்கும். இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா அந்த கோனுக்குள்ளே வந்து வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து கோனுக்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து நம்ம 2 சைடு இருக்கோம்ல, அதில் ஒரு சைடு தான் நான் எடுத்து சுருட்டி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக சுருட்டி எடுத்துட்டேன். மீதி வரும்னு நினைக்கிறேன். இந்த அளவு வந்த உடனே நீங்கள் வந்து நிறுத்திடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் வந்து ஒரு உருண்டை மாதிரி இருக்கும்ல, அதை நல்லா வந்து விரித்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதை நம்ம நீட்டாக உள்ளே வைக்கணும். இப்போ வந்து லைட்டாக கசங்க தான் செய்யும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேஸ்ட்டு கார்ட்போர்டு இருக்கும்ல, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண கார்ட்போர்டு இருக்கும்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேப் அளவுக்கு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டு எடுத்துக்கணும். ஸோ வந்து நான் பென்சில் வச்சு போட்டு பார்த்தேன், அது வந்து கேமராவில் தெரியலை. ஸோ அதனால் நான் பிளாக் பென் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் சர்க்கிள். நெக்ஸ்ட் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து மேலே வந்து வச்சு பார்க்கணும். ஸோ அது வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சு பார்த்தேன். ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து சைஸை சின்னது பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணி. இப்போ நான் வந்து திருப்பியும் கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு பார்த்தேன், கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ளவர்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கலர் பேப்பர் இருக்கும்ல, உங்கள் வீட்டில் ஏதாவது கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் சைஸ், அதாவது இந்த டேப்போட சைஸ் நம்ம கார்ட்போர்டில் கட் பண்ணோம்ல, அதே சைஸ் வந்து நம்ம கலர் பேப்பர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, கட் பண்ணிக்கலாம். அதையுமே நான் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நிறைய பீசஸ் கலர் பேப்பரில் நிறையா வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணணும். ஸோ அது வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா மடக்கிக்கணும். ஃபஸ்ட்டு ஹாஃபாக மடக்கிட்டு நெக்ஸ்ட்டு இது திருப்பியும் இப்படி மடக்கணும். இப்படி மடக்கிட்டு நெக்ஸ்ட்டு இப்படி திருப்பியும் மடக்கணும். இந்த மாதிரி மடக்கிக்கணும். மடக்கிட்டு இதில் வந்து ஒரு பென்னோ பென்சிலோ வச்சு ஃப்ளவர் ஷேப்புக்கு ஒரு ட்ரா பண்ணிக்கணும்.
திருப்பியும் நான் பென்சில் யூஸ் பண்ணும்போது கேமராவில் தெரியலை, ஸோ அதனால் பிளாக் பென் யூஸ் பண்ணி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பெட்டல் ஷேப்பில். ஸோ வந்து நான் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னுமே இதை வந்து அழகாக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதில் வந்து ஒரே ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பெட்டல், அதாவது இதில் வந்து சென்டர் போயிட்டு இந்த ஒரே ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பெட்டல் ஒரே ஒரு பெட்டலில் மட்டும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரே ஒரு பெட்டலில் மட்டும் கம் அப்ளை பண்ணி இந்த பெட்டலை எடுத்து இந்த பெட்டல் மேலே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்க்க வந்து ரியலிஸ்டிக்காகவே இல்லை, ஃப்ளவரோட பெட்டல் மாதிரியே இல்லை. ஸோ அதனால வந்து நான் வந்து ஒரு பேம்பூ ஸ்டிக் வச்சு இந்த சைடில் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள். ஸோ நான் இதே மாதிரி இன்னொன்றுமே நான் பண்ணி வச்சுருந்தேன். இதே மாதிரி எல்லா சர்க்கிளுக்குமே நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பொக்கேயில் வந்து வைக்கிறதுக்கு அடுக்கடுக்காக வைக்க வந்து அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ இது பத்தாட்டி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம மேக் பண்ணதை அதில் வந்து ஸ்டிக் பண்ணலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து அதே மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு இதில் திருப்பி ஸ்டிக் பண்ணணும். அடுத்து திருப்பியும் இதே இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுக்கடுக்காக ஸ்டிக் பண்ணிக்கிட்டு வாங்க. ஸோ நான் வந்து இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும் பொக்கேயில் ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபுல்லாக ரெட் கலர் ஹார்ட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு சிம்பிள் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு A4ல் கார்ட்போர்ட் மேலே எடுத்து ஒட்டிக்கோங்க. அது அவ்வளோதான். அப்புறம் இதில் ஒரு ரிப்பன் மட்டும் கட்டிட்டா நம்மளோட பொக்கே வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் சொன்னது வந்து இதுதான். இதில் வந்து குட்டி குட்டியாக ஹார்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்ககிட்ட இருக்க ரிப்பன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து கட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு A4ல் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த டீச்சர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.